Praise the Lord. Let's turn to God's word this morning. இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். And for today's meditation we are looking at Luke chapter 18 verse 1 to 8. இன்றைய நாளுடைய தியானத்திற்காக லூக்கா 18வது அதிகாரம் 1 முதல் 8 வரையிலும். I sometimes ask people, are you praying? சில நேரங்களிலே நாம் ஜனங்களிடத்திலே கேட்பேன், நீங்கள் ஜெபிக்கிறீர்களா என்று. Some people just smile at me. சில பேர் அப்படியே சிரிப்பார்கள். Some people tell pastor, yes, I pray for half an hour, 45 minutes, one day at least, 1 hour I pray. சில பேர் சொல்லுவார்கள், ஆம் போதுகிறவர்களே, நான் ஜெபிக்கிறேன், 10 நிமிடம் ஜெபிக்கிறேன், அரை மணி நேரம் ஜெபிக்கிறேன், 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுவார்கள். I get so interested and excited that they are wonderful children of God having a life of supplication to God. தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறதான ஒரு இருதயமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நான் மிகவும் ஆர்வமுள்ளவனாக அவரிடத்தில் பேசுவேன். Then I ask them, what is the subject that you are praying for? அதற்கு அப்புறமாக நீங்கள் என்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறீர்கள் என்று கேட்பேன். They say, I pray for my job, my health, my family, my children and so on. என்னுடைய வேலைக்காக ஜெபிக்கிறேன், குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், வருமானத்திற்காக ஜெபிக்கிறேன் என்று அந்த பட்டியல் சென்று கொண்டிருக்கும். Again, it's wonderful praying for the needs and it's again a supplication before God. அவருடைய தேவைக்காக ஜெபிக்கிறது அதுவும் மிகவும் வல்லமையானது, அதுவும் மறுபடியுமாக தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறது. And if I ask them, do you pray for anything else? நீங்கள் வேற எதுக்காவது நீங்கள் ஜெபிக்கிறீர்களா என்று நான் கேட்டால் they don't talk much about it. அதை பற்றி அவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள். Is that only our prayer? அது மட்டும்தான் நம்முடைய ஜெபமா? Or is there something else to our prayer? நம்முடைய ஜெபத்திற்கு வேற ஏதாவது கூட இருக்கிறதா? Well, Jesus taught us to pray. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதற்கு கற்றுக் கொடுத்தார். And he taught us to pray for the kingdom of God. அவர் பரலோக ராஜ்யத்திற்காக ஜெபிக்கும்படியாக அவர் கற்றுக் கொடுத்தார். Today we are going to listen to a message entitled The Kingdom Prayer from Luke chapter 18. எனவே இன்றைக்கு ராஜ்யத்தினுடையதான ஜெபம் என்கிறதான தலைப்பிலே லூக்கா 18வது அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். Let's read verse 1 to 8. வசனம் 1 8 வரையிலும் படிக்கலாம். லூக்கா 18வது அதிகாரம் வசனம் 1 முதல் 8 வரையிலும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவளிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். Here Jesus is talking a very simple story. இங்கே ஒரு சாதாரணமான ஒரு உவமையை இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். In a town there was a judge who neither feared God or cared for people. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கும் பயப்படுகிறதில்லை, மனுஷனுக்கும் பயப்படுகிறதில்லை. Israel, with its long history, they knew about judges and what were required of judges. இஸ்ரவேலுடையதான அந்த நீண்ட கால வரலாற்றிலே அவர்களுக்கு தெரியும், அவர்களுடையதான நியாயாதிபதிகள் யாருக்கும் பயப்படுகிறதில்லை. And now suddenly they are thinking about one of the towns in Israel and a civil judge who sits at the gate and handles civil matters. இங்கே இப்போது இஸ்ரவேலில் இருக்கிறதான ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அவர் அந்த நியாயஸ்தானத்திலே இருந்து அந்த நியாயத்தனமான காரியங்களை எல்லாம் அவன் வழிநடத்தி வருகிறான். And such thoughts are going to people when Jesus is telling this parable. இந்த உவமை சொல்லுகிறதான போது அந்த விதமான சிந்தனைகள் எல்லாம் ஜனங்களுடையதான மனதிலே சென்று கொண்டிருக்கிறது. But the speciality of this judge is that he is a very wicked judge. இந்த நியாயாதிபதியினுடையதான சிறப்பு என்னவென்றால் அவன் துன்மார்க்கத்தனமான ஒரு நியாயாதிபதி. He neither cared for God, அவர் தேவனுக்கும் பயப்படுகிறதில்லை, nor he bothered about people. ஜனங்களை பற்றியும் கவலைப்படுகிறதில்லை. He did not keep the first commandment of loving God, தேவனை நேசிக்க வேண்டும் என்கிறதான முதல் கற்பனையும் அவன் கைக்கொள்ளவில்லை. nor he kept the second commandment of loving people. ஜனங்களுக்கு நேசிக்க வேண்டும் என்கிறதான அந்த கட்டளையும் அவன் கைக்கொள்ளவில்லை. He was very wicked man. அவன் மிகவும் துன்மார்க்கத்தனமான ஒரு He மனிதன். had no feelings for people. ஜனங்களுக்கு என்று எந்த விதமான உணர்வுகளும் அவனிடத்தில் இல்லை. And look at what he says about himself. அவனை பற்றி சொல்லுகிறதை பாருங்கள். In verse 4, வசனம் 4,
நாட்களிலே வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும். He himself says that he is wicked. அவனே சொல்லுகிறான், அவன் துன்மார்க்கத்தனமானவன். He doesn't fear God, doesn't fear people. அவன் தேவனுக்கு பயப்படுகிறதில்லை, மனுஷனுக்கும் பயப்படுகிறதில்லை. Sadly, he is in a very important place of responsibility. ஆனால் அவனுக்கு ஒரு துக்ககரமான காரியம் என்னவென்றால், ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பொறுப்பை அவன் வகுத்து வருகிறான். Even in today's world, we can find such people in very important positions, and it is so sad to see them like that. இந்த நாட்களிலும் கூட ஒரு துக்கமான ஒரு காரியம் என்னவென்றால், நாம் அதே விதமான அநேக அதிகாரத்தில் இருக்கிற நாட்களை நாம் இந்த காலத்திலும் பார்க்க முடியும். And every judge in Israel and every people in Israel knew what is required out of a judge to people. ஒரு நியாயாதிபதியிலிருந்து ஜனங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று இஸ்ரவேலில் இருக்கிறதான எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். A judge is supposed to uphold the law of Moses. ஒரு நியாயாதிபதி மோசேயினுடையதான நியாயப்பிரமாணத்தை அவன் கைக்கொண்டிருக்க வேண்டும். And then give justice to people. அதற்கு அப்புறமாக ஜனங்களுக்கு நீதி வழங்க வேண்டும். But in long history of Israel, we know that their judges were not like this. They were mostly corrupt and evil people. ஆனால் இஸ்ரவேல் சரித்திரத்தை நாம் பார்க்கிறதான போது அநேக நியாயாதிபதிகள் அவர்கள் கெட்ட நியாயாதிபதிகளாக காணப்பட்டார்கள். They never gave justice in the courtrooms, but they took bribe for justice. அந்த நியாயஸ்தானத்திலே எந்த விதமான நியாயமான காரியங்களும் அவர்கள் வழங்கவில்லை. அதற்கு பதிலாக அநேக லஞ்சங்களை எல்லாம் வாங்குகிறவர்களாக காணப்பட்டார்கள். So here is a corrupt judge that Jesus is introducing. இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு ஊழல் நிறைந்ததான ஒரு நியாயாதிபதியை அவர் முன்னிலைப்படுத்துகிறவராக பார்க்க முடியும். Then Jesus in verse 3 is introducing a widow who is pleading her case for justice to this judge. துன்மார்க்கத்தனமான இந்த நியாயாதிபதியினுடையதான ஸ்தலத்திலே நியாயத்திற்காக கடந்து செல்லுகிறதான ஒரு விதவையை குறித்து இயேசு கிறிஸ்து இந்த 18வது அதிகாரம் 3வது வசனத்திலே அறிமுகப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். Israel also had long history of widows and how justice had to be given to them and how they are to be cared for. God has given clear instructions in the Bible. விதவைகளுக்கு என்ன விதமான நியாயங்கள் வழங்கப்பட வேண்டும் என்கிறதான காரியங்கள் இஸ்ரவேலுடையதான அந்த நீண்ட கால வரலாற்றிலும் காணப்பட்டிருந்தது. அநேக விதமான கட்டளைகளையும் தேவனும் கொடுத்திருந்தார். And this widow comes every day probably for seeking justice, and this judge just denies her justice. ஒருவேளை ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்திரீ தன்னுடையதான நியாயத்திற்காக இந்த நியாயாதிபதியை தேடி வந்திருக்கலாம். ஆனால் இந்த நியாயாதிபதி அசட்டை பண்ணுகிறவனாக காணப்பட்டான். And the parable says one day the judge got fed up of her visitation and he granted her justice. ஆனால் இந்த உவமை சொல்லுகிறது, ஒரு நாள் அவன் அந்த விதவைக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். He said, even though I don't fear God, yet because this widow keeps bothering me, I will see that she gets justice so that she will not eventually come and attack me. அவன் சொன்னான், நான் தேவனுக்கு பயப்படாதவனாக இருக்கிறேன், ஆனாலும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் வந்து தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினான். So the judge is telling she is not really bothering me, it is as if every day she comes and stands and she is attacking me or giving a blow to my face. அந்த நியாயாதிபதி சொல்லுகிறான், அவர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து என்னை அலட்டுகிறவர்களாகவோ தொந்தரவுப்படுத்துகிறவர்களாகவோ அல்ல, ஒவ்வொரு நாளும் வந்து என்னுடைய முகத்திலே அடிக்கிறது போன்று அது இருக்கிறதாகவும் இருக்கிறது என்று. So here we find a widow going and persistently pleading the cause for her justice. இங்கே இந்த விதவை தன்னுடையதான நியாயத்திற்காக ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து அங்கே கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். That's the parable. அதுதான் இந்த உவமை. She gets justice. அவளுக்கு அந்த நியாயம் கிடைக்கிறது. And now what is the intention behind Jesus telling this parable? இந்த உவமை சொல்லுகிறதின் பின்னணியமாக என்ன விதமான நோக்கங்கள் காணப்படுகிறது? The reason we can find it in verse 1 of chapter 18. 18வது அதிகாரம் 1வது வசனத்திலே அந்த காரணத்தை நாம் பார்க்க முடியும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். Wow, Jesus was teaching his disciples about prayer. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபத்தை பற்றி போதிக்கிறார். What kind of prayer? என்ன விதமான ஜெபம்? Look at the context. அதனுடையதான அந்த பின்னணியத்தை If you பாருங்கள். look at Luke chapter 17 in the last part, லூக்கா 17வது அதிகாரத்தினுடையதான கடைசி பகுதியை நீங்கள் பார்த்தீர்களேயாகில், Jesus is talking to his disciples about the coming of the glorious kingdom of God. தேவனுடையதான ராஜ்யத்தின் வருகையை பற்றி அவர் அங்கே பேசுகிறார். When Jesus Christ is going to come back for the second time, there is going to be the judgment of this world, and it will be a time of rejoicing for the children of God. இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வருகிறதான போது அங்கே தேவனுடையதான பிள்ளைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் காணப்படும், ஒரு நியாயமான முறையில் ஒரு நியாய தீர்ப்பு வழங்குகிறதாகவும் காணப்படும். So talking about the coming kingdom of God, in the same pitch
Jesus is asking his disciples to pray for that kingdom. இயேசு கிறிஸ்துவினுடையதான இரண்டாவது வருகையை பற்றி பேசுகிறதான போதும் அதே பகுதியிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்கிறதை பற்றியும் எடுத்துரைக்கிறார். What kind of prayer? என்ன விதமான ஜெபம்? Pray always. எப்போதும் ஜெபியுங்கள். Every time pray for the soon coming kingdom of God. தேவனுடையதான ராஜ்யத்தின் சீக்கிரமாக வருகைக்காக நீங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். In every seasons of life. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும். In every year that passes by. நமக்கு கடந்து செல்கிறதான எல்லா வருடங்களிலும். Keep praying for the coming kingdom. தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஜெபியுங்கள். Secondly, it is praying without losing heart, praying without ceasing. இரண்டாவதாக சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். Don't give up hope in your prayer because Jesus is coming. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் எனவே உங்களுடைய ஜெபத்தின் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். Mockers of the gospel will come. சுவிசேஷத்தை துன்மார்க்கமாக பேசுகிறவர்கள் வருவார்கள். People who will ridicule the word of God will come. தேவனுடையதான வார்த்தையை இகழுகிறவர்கள் வருவார்கள். The children of God may be rejected and mocked upon, but you continue to pray with hope. தேவனுடையதான பிள்ளைகள் அவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள், இகழப்படுவார்கள், ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருங்கள். So Jesus says, between his ascension and the second coming, what are believers supposed to do? We are to pray with hope without ceasing regarding the second coming of Jesus Christ. எனவே இயேசு கிறிஸ்துவினுடையதான அந்த பரமேறுகிறதற்கும் அவர் மீண்டுமாக வருகிறதற்கும் இடையிலே காணப்படுகிறதான அந்த பகுதியிலே அப்படிதான சீஷர்கள் என்ன செய்ய வேண்டும்? சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். Is this how your prayer life is? இதே போலதான் உங்களுடையதான ஜெப வாழ்க்கை இருக்கிறதா? Brothers and sisters, this is how Jesus taught us to pray. சகோதர சகோதரிகளே, இதேதான் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லிக் கொடுத்தார். In Luke chapter 21 verse 36, see how Jesus wants us to pray. லூக்கா 21வது அதிகாரம் 36வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் என்று பாருங்கள். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். Always pray that you will be able to stand before the Son of Man. எப்பொழுதும் ஜெபியுங்கள், அப்படி என்றால் மாத்திரம் மனுஷகுமாரன் முன்பதாக உங்களால் நிற்க முடியும். Remember the prayer that Jesus taught us to pray in Matthew chapter 6. மத்தேயு 6வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்ததை நீங்கள் அதில் ஞாபகம் இருக்கிறதா? Our Father in heaven, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, hallowed be thy name. உம்முடைய நாமம் வருவதாக. Thy kingdom come. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Thy will be done on earth as it is in heaven. உம்முடைய சித்தம் பரலோகத்திலும் இந்த பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. Jesus taught us kingdom prayer. ராஜ்யத்தினுடையதான ஜெபத்தை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். And that should be our prayer life. அதுதான் நம்முடைய ஜெபமாகவும் இருக்க That வேண்டும். the kingdom of God will come and be established in this world. தேவனுடையதான ராஜ்யம் வந்து இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். Are you expecting the coming of Jesus any time in your life? இயேசு கிறிஸ்துவினுடையதான வருகை உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எதிர்பார்க்கிறீர்களா? We need to be such people. அந்த விதமான ஜனங்களாக நாம் இருக்க That வேண்டும். should be our prayer. அதுதான் நம்முடைய ஜெபமாக Because இருக்க வேண்டும். the thought of the coming of Jesus can totally change the way we live. இயேசு கிறிஸ்துவின் வருகையினுடையதான அந்த சிந்தனைகள் எல்லாம் நம் வாழுகிறதான அந்த வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றுகிறதற்கு முடியும். Because since Jesus is coming, it brings us encouragement and comfort. இயேசு கிறிஸ்து வருகிறதான போது அது நமக்கு ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் அளிக்கிறதாக இருக்கும். In Thessalonians, Paul is writing about the coming of Jesus and he's telling, therefore encourage one another with these words. 1 Thessalonians chapter 4 verse 18. 1 தெசலோனிக்கேயர் 4:18 இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி பவுல் சொல்லுகிறதான போது இவ்வாறாக சொல்லுகிறார், ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். Coming of the Lord Jesus Christ enable us to live purified or pure lives. இயேசு கிறிஸ்துவின் வருகை ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழுகிறதற்கு வழிவகுக்கிறது. Amen. It enables us to purify ourselves. நம்முடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்துகிறதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் அது வழிவகுக்கிறது. It is mentioned in 1 John chapter 3 verse 23. 1 யோவான் 3வது அதிகாரம் வசனம் 2-3 அது சொல்லுகிறது. Coming of the Lord Jesus Christ enable us to live stable and steadfast lives in Christ. இயேசு கிறிஸ்துவினுடையதான வருகை நம்மை ஸ்திரத்தன்மையோடு கூட வாழுகிறதற்கு அது வழிவகுக்கிறது. 1 Corinthians chapter 15 verse 58, after talking about the dead in Christ and the coming of the Lord Jesus Christ, Paul says, my brothers and sisters, stand firm, let nothing move you. இயேசு கிறிஸ்துவினுடையதான வருகையையும் கிறிஸ்துவுக்குள்ளதாக மரித்தவர்களையும் பற்றி பேசினதுக்கு அப்புறமாக 1 கொரிந்தியர் 15:58 பவுல் இவ்வாறாக சொல்லுகிறார், எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்குள் நீங்கள் பயப்படுகிற பிரயாசம் விருதாவா இருக்கிறது, எனவே நீங்கள் அசதி உள்ளவர்களாக இல்லாமல் உறுதியாக நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். The coming of the Lord Jesus Christ, the very thought provides us the zeal for evangelism. இயேசு கிறிஸ்துவினுடையதான வருகை அந்த சுவிசேஷத்திற்கு என்று ஒரு வைராக்கியத்தை நமக்கு வழங்குகிறதாக காணப்படுகிறது. In 2 Corinthians 5:11, Paul says, since we know
what it is to fear the Lord, we try to persuade others into the kingdom of God. 2 கொரிந்தியர் 5:12 பவுல் சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்னதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம், தேவனுக்கு முன்பதாக வெளியரங்கமாக இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாக இருக்கிறோம் என்று நம்புகிறேன். So the coming of the Lord Jesus Christ changes the way we look at life. இயேசு கிறிஸ்துவினுடையதான வருகை நம் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறோம் என்கிறதை அது மாற்றுகிறதாக இருக்கிறது. It changes the way we look at our money, our investments, our talent and our time. நம்முடையதான தாளந்துகள், நம்முடையதான நேரம், நம்முடையதான பணம், நம்முடையதான நிதிகள் எல்லாவற்றையும் நாம் எப்படி பார்க்கிறோம் என்கிறதை அது வகுக்கிறதாகவும் இருக்கிறது. It results in persistent prayer looking forward for the kingdom. தேவனுடைய ராஜ்யத்தின் வருகைக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான ஒரு விடா முயற்சியான ஒரு ஜெபத்தையும் அது குறிக்கிறது. Amen. ஆமென். So we saw the parable. நாம் அந்த உவமையை பார்த்தோம். And now we saw the Lord's intention for that parable was for that we will pray without ceasing for the coming of the kingdom. இப்போது இயேசு கிறிஸ்துவினுடையதான இந்த உவமைக்கான நோக்கத்தையும் பார்த்தோம். அது என்னவென்றால் சோர்ந்து போகாமல் தேவனுடைய ராஜ்யத்தின் வருகைக்காக ஜெபிக்கிறது என்பது. Now the Lord Jesus himself is giving the interpretation of this parable. இப்போது இந்த உவமைக்கான விளக்கத்தையும் இயேசு கிறிஸ்துவே கொடுக்கிறார். Luke chapter 18 verse 6 to 7. லூக்கா 18வது அதிகாரம் வசனம் 6 லிருந்து 7 வரையிலும், பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. Jesus is telling us to look at the lady, how she got justice, and if this lady can get a justice from a wicked judge, how much more our heavenly Father will give us justice. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த நீதிக்காக கடந்து வந்ததான அந்த ஸ்திரியை பாருங்கள், ஒரு துர்மார்க்கத்தனமான ஒரு நியாயாதிபதியினிடத்திலே கடந்து சென்று அந்த ஸ்திரி நியாயத்தை பெற்றுக்கொண்டால், நீதியும் நியாயத்தையும் செய்கிறதான தேவனிடத்தில் வருகிறதான போது எத்தனை அதிகமாய் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று சொல்லுகிறதை நாம் இதிலே பார்க்கலாம். This is an extreme case. இது ஒரு மிகவும் பயங்கரமான ஒரு பகுதி. Extremely wicked judge. ஒரு பயங்கரமான ஒரு துன்மார்க்கத்தனத்தில் இருந்ததான ஒரு நியாயாதிபதி. Extremely helpless widow. ஒரு பயங்கரமான ஒரு உதவி அற்று இருந்ததான ஒரு விதவை. And she gets justice. இப்போது அவர்களுக்கு அந்த நீதி கிடைக்கிறது. How much more will God do for us? எவ்வளவு அதிகமாய் தேவன் நமக்கு செய்வார். Who are we? நாம் யார்? Look at the text. அதே பகுதியை பாருங்கள். We are the chosen ones. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். We come to God day and night in supplication. நாம் இரவும் பகலும் அவரிடத்திலே ஜெபத்திலே கலந்து வருகிறோம். So will our God turn us off? நம்முடைய தேவன் அதை விட்டு விடுவாரோ? He will never turn us off. அவர் அதை விட்டு விட மாட்டார். Why? Because look at the Lord's quality and look at the wicked judge's quality. என்றால் நீங்கள் கர்த்தருடையதான அந்த குணத்தையும் அந்த துன்மார்க்கத்தனமான நியாயாதிபதியினுடைய குணத்தையும் பாருங்கள். God is merciful. தேவன் இரக்கமுள்ளவர். God is kind. அவர் தயவுள்ளவர். God is love. அவர் அன்பானவர். God is just. அவர் நீதி உள்ளவர். There's no partiality with God. எந்த விதமான ஒரு குறிப்பிடப்பட்ட தன்மைகளும் அவரிடத்தில் God இல்லை. is compassionate. தேவன் இரக்கமுள்ளவர். Oh, this God will definitely give us justice. இந்த தேவன் நமக்கு நியாயத்தை செய்வார். Hallelujah. Hallelujah. Friends, if you are suffering injustice in this world, let me tell you and encourage you, you will receive justice when Christ returns. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் அநியாயமாக இந்த உலகத்தில் நடத்தப்படுகிறீர்களா? ஆனால் தேவன் வருகிறதான போது நீங்கள் நியாயத்தையும் நீதியையும் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்பீர்கள். Sometimes you may get justice right in this life. சில நேரங்களிலே இந்த வாழ்க்கையிலே அந்த நீதியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். But even if you don't get it in this life, இந்த வாழ்க்கையில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்றாலும், when Jesus comes back again, for sure you will get justice for all your troubles. இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறதான போது உங்களுடையதான எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு நீதியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. Hallelujah. Look at verse 7 once again. வசனம் 7 மறுபடியுமாக பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. Amen. What is our part? நம்முடையதான பகுதி என்ன? Our part is to expect the kingdom of God. நம்முடைய பகுதி தேவனுடையதான ராஜ்யத்தை எதிர்நோக்கி Our காத்திருப்பது. part is to wait for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்றும் காத்திருக்கிறது. And God, when he comes in through Jesus, he will give us justice. அவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் வருகிறதான போது நமக்கு அவர் நீதியை வழங்குகிறவராக இருக்கிறார். Amen. Amen. Praise the Lord. Hallelujah. So when Christ comes, there is going to be justice that is going to be revealed. இயேசு கிறிஸ்து வருகிறதான போது அந்த நியாயங்கள் வெளிப்படுத்தப்பட The போகிறது. child of God should be praying for the coming kingdom of God. எனவே தேவனுடையதான பிள்ளைகள் தேவ ராஜ்யத்திற்கு என்று ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். And we should look forward for the kingdom of God. நாம் அந்த தேவ ராஜ்யத்தை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். Is that your prayer? இது உங்களுடைய ஜெபமாக இருக்கிறதா? And also
this should be the message that should come out of the pulpits. இது போன்றதான செய்திகள் தான் இந்த மேடையிலிருந்து வருகிறதாகவும் காணப்பட வேண்டும். Jesus is coming back again. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். And we need to be ready and we need to be prayerful for the kingdom. நாம் அதுக்கு ஆயத்தமாகவும் அந்த ராஜ்யத்திற்காக ஜெபிக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். Look at what Paul wrote to the church at Thessalonica. தெசலோனிய சபைகளுக்கு பவுல் என்ன எழுதினார் என்று பாருங்கள். He spent a couple of Sabbaths over there, Acts says. அங்க அப்போஸ்தலர் சொல்லுகிறார் ஒரு சில ஓய்வு நாட்களை அங்கே செலவழித்தார். And then he went and he wrote 2 epistles back to this church. அதற்கு அப்புறமாக 2 விதமான நிருபங்களை அந்த சபைக்கு அவர் எழுதுகிறார். And if you read 1 Thessalonians and 2 Thessalonians, he is only talking to them mostly about the coming of the Lord Jesus Christ and how that can bring encouragement and comfort in our lives. 1 தெசலோனிக்கேயருக்கும் 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடையதான மீண்டும் வருகையை பற்றி அங்கு குறிப்பிடுகிறார். அதன் மூலமாக நாம் எப்படி தேற்றப்படுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதையும் பற்றி அங்கே பவுல் சொல்லுகிறார். For 2000 years plus the church has been expecting the return of Christ. 2000 வருடங்களுக்கு மேலாக சபை இயேசு கிறிஸ்துவினுடையதான வருகையை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது. So you may ask me, pastor, why is it delaying? நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், ஏன் இந்த தாமதம் போதகரவர்களே? Come to Luke chapter 18 verse 7. லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனத்திற்கு வாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? Amen. Jesus is telling, will he keep putting them off? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்கிறதிலே அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருப்பாரோ என்று. The original meaning, it is that the Lord, the righteous judge, is exercising patience regarding his second coming. மூல பாஷையிலே நாம் இதை பார்க்கிறதான போது இயேசு கிறிஸ்துவினுடையதான அந்த வருகையிலே அவர் பொறுமையை அவர் ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்கிறவராக காணப்படுகிறார் என்று. Why is God patient over us? தேவன் ஏன் நம்ம மீது பொறுமையுள்ளவராக இருக்கிறார்? God is patient so that we may purify ourselves and be ready for the kingdom of God. தேவன் எதற்கு பொறுமையுள்ளவராக இருக்கிறார் என்றால் நாம் சுத்திகரிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தின் வருகைக்கு என்று ஆயத்தமுள்ளவர்களாக காணப்படுவோம். Secondly, God is patient so that many may receive the gospel and are added to the kingdom of God. இரண்டாவதாக அநேகம் பேர் தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். The patience of God means salvation. தேவனுடைய பொறுமை என்கிறதுனுடையதான அர்த்தம் அது இரட்சிப்பாக காணப்படுகிறது. So that many can come into the presence of God. என்றால் மாத்திரமே அநேகம் பேர் தேவனுடைய பிரசன்னத்திலே கடந்து வர முடியும். 2 Peter 3:9. 2 பேதுரு 3:9. 2 Peter 3:15. 2 பேதுரு 3:15. is telling that God is not slow in keeping his promise, but instead he is patient. இயேசு கிறிஸ்து அவருடையதான வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் என்று. Because he doesn't want anybody to perish. ஏனென்றால் ஒருவரும் அழிந்து போகிறது அவருக்கு சித்தமல்ல. The Lord's patience means salvation. தேவனுடையதான பொறுமை என்பது இரட்சிப்பு. So Christ will come. இயேசு கிறிஸ்து வருவார். And his coming is delayed because God is patient and he wants to give a chance to many people to enter the kingdom of God. அவருடைய வருகை தாமதமானதாக காணப்படுகிறது. ஏனென்றால் அநேகம் பேர் அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் பொறுமை உள்ளவராக இருக்கிறார். But look at Luke 18:8. லூக்கா 18வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று. He will give us justice quickly. அவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். On one side Jesus is telling he is patient over his coming. ஒரு பகுதியிலே அவர் சொல்லுகிறார் அவருடைய வருகையை பற்றி அவர் பொறுமை உள்ளவராக இருக்கிறார். On the other side Jesus is telling he will come quickly and deliver justice. மறுபக்கத்திலே அவர் சொல்லுகிறார் அவர் சீக்கிரமாக கடந்து வந்து அவருடையதான பிள்ளைகளை விடுவிப்பார் என்று. What does that mean? அதனுடையதான அர்த்தம் என்ன? For us, we should live with an expectation that Jesus is coming quickly. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார் என்கிறதான எதிர்பார்ப்போடு கூட நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். அதுதான் expectation. அதுதான் நம்முடையதான எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். But Jesus will come at God's appointed time, and that time the church has to be ready. இயேசு கிறிஸ்து தேவன் நியமித்து வைத்திருக்கிறதான அந்த நேரத்திலே வருவார். அதற்கென்று சபை ஆயத்தமுள்ளதாக காணப்பட வேண்டும். Amen. Amen. What a parable. என்ன விதமான ஒரு உவமை. Jesus is telling you need to pray like this. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்கள் இதே போன்று ஜெபிக்க வேண்டும். Because you will get justice when Christ comes. ஏனென்றால் கிறிஸ்து வெளிப்படுகிறதான போது உங்களுக்கு நியாயம் கொடுக்கப்படும். And Jesus is finishing this parable with a question mark. இயேசு கிறிஸ்து இந்த உவமையை ஒரு கேள்வியோடு கூட முடிக்கிறார். Luke 18 verse 8. லூக்கா 18:8வது வசனம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்றார். What does that mean? இதனுடையதான அர்த்தம் என்ன? It means that Jesus is asking us, when the Son of Man comes, when Jesus comes, will he find
faith and prayer like this persistent widow among his elected servants of God. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் மறுபடியும் வருகிறதான போது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்கள் பொறுமையோடு தன்னுடைய நியாயத்திற்காக ஒவ்வொரு நாளும் கடந்து சென்ற இந்த விதையவே போல இருப்பார்களோ என்று அவர் கேட்கிறார். Will he find faith in the believers? அந்த விசுவாசிகளின் மத்தியிலே விசுவாசத்தை அவர் காண்பாரோ? Will he find believers praying for the kingdom of God? விசுவாசிகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஜெபிக்கிறதை அவர் பார்ப்பாரோ? Or will the believers be like the days of Noah, giving and taking in marriage, or in the days of Sodom and Gomorrah, living in wickedness, and the destruction came unaware of them? ஆனால் நோவாவின் காலத்தில் நடந்ததை போல கொடுக்கிறதும் வாங்குகிறதும் போல இருந்தார்களோ, அல்லது சோதோம் குமாரா பட்டணத்தில் நடந்ததை போனதான எல்லா விதமான அக்கிரமங்கள் நடக்கிறதாக இருக்கிறதோ? We should live in hope. நாம் ஒரு நம்பிக்கையிலே ஜீவிக்க We வேண்டும். should live in prayer. நாம் ஜெபத்தில் ஜீவிக்க We வேண்டும். should live in purity. நாம் தூய்மையிலே ஜீவிக்க வேண்டும். And then we will have faith when the Son of Man comes. அதற்கு அப்புறமாக மனுஷகுமார் வருகிறதான போது நமக்கு விசுவாசம் May God காணப்படும். give you the grace to lead a life expecting the soon return of our Lord Jesus Christ. சீக்கிரமாக வரப்போகிறதான அந்த இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து இருக்கிறவர்களாக ஒவ்வொரு இருக்கிறதற்காக அந்த தேவன் நம் ஒவ்வொரு கிருபை May அருள்வாராக. your prayer lives be transformed from not only your supplications but also to seek the kingdom of God, the soon coming kingdom of God. உங்களுடையதான ஜெபங்கள் எல்லாம் தேவனிடத்திலே ஒரு விண்ணப்பிக்கிறதாக இருக்கிறது மாத்திரமல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறதான அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கேட்ட ஜெபமாகவும் இருக்கட்டும். And are you going through injustice? நீங்கள் ஒரு அநியாயமாக நடத்தப்படுகிறீர்களா? Have you been cheated by somebody? நீங்கள் மற்றவர்களால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்களா? Have you not received your due? உங்களுக்கு வர வேண்டியதை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களா? God is telling he will give you justice. தேவன் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு நியாயத்தை செய்வார். He will give you justice. உங்களுக்கு அவர் நியாயம் செய்வார். He will reward you. உங்களுக்கு அவர் பலன் அளிப்பார். So that's why we should wait for the coming of Jesus Christ. அதற்காக தான் நான் இயேசு கிறிஸ்துவினுடையதான வருகைக்காக நாம் காத்திருக்க I வேண்டும். want to give you some life application points. நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப்படுகிறதான ஒரு சில பகுதிகளை உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். And we want to pray with you. அதற்கு அப்புறமாக உங்களோடு கூட நாங்கள் ஜெபிக்க God விரும்புகிறோம். give you the grace to lead a holy life. தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழுகிறதற்கு அவர் வழிவகுப்பாராக. In spite of the injustice that we are facing, God give you the grace to lead a righteous life looking forward for the coming of Jesus. நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறதான எல்லா விதமான அநியாயத்திற்கும் மத்தியிலும் ஒரு நீதியான ஒரு வாழ்க்கையை வாழுகிறதற்கு தேவன் அருள் புரிவாராக. Write down this application points. இந்த செயல்பாட்டு பகுதிகளை எழுதிக் கொள்ளுங்கள். God will respond quickly to requests. தேவன் நமது கோரிக்கைகளுக்கு எல்லாம் விரைவாக பதிலளிப்பார். Amen. All your prayers are heard by God. உங்களுடைய எல்லா ஜெபங்களும் தேவனால் And கேட்கப்படுகிறது. in his appointed time he will answer you. அவர் நியமித்து வைத்திருக்கிற அந்த நாட்களிலே அவர் கண்டிப்பாக பதிலளிப்பார். Secondly, இரண்டாவதாக faith is needed in the face of delay. தாமதத்தை எதிர்கொள்ளும் போது நமக்கு ஒரு விசுவாசம் தேவை. Are you facing a delay in your prayers? உங்களுடைய ஜெபங்களுக்கு ஒரு தாமதத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? You need to ask for faith. நீங்கள் தேவனிடத்திலே ஒரு விசுவாசத்தை கேட்க வேண்டும். Moving forward, கடந்து செல்லலாம். perseverance is required until the end. இறுதி வரையிலும், அதாவது கடைசி வரையிலும் விடாமுயற்சி நமக்கு தேவை. Amen. You need to persevere until the end. நீங்கள் கடைசி வரையிலும் நீங்கள் விடாமுயற்சியோடு கூட இருக்க I don't know வேண்டும். if you are thinking of giving up on certain things. நீங்கள் சில காரியங்களை நீங்கள் விட்டு விடுகிறதை பற்றி நீங்கள் யோசிக்கிறீர்களா என்று Maybe you எனக்கு are தெரியவில்லை. thinking about giving up on certain areas of your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான ஒரு சில பகுதிகளை நீங்கள் விட்டு விடுகிறதை பற்றி நீங்கள் God is யோசிக்கிறீர்களா? asking you to persevere தேவன் சொல்லுகிறார், நீங்கள் தொடர்ந்து செயல்படுங்கள். until the end. கடைசி வரையிலும் Hold on to God. தேவனை நீங்கள் இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். Moving forward, கடந்து செல்லலாம். perseverance will be hard unless one is faithful. ஒருவர் விசுவாசமாக இருக்கும் வரையிலும் அந்த விடாமுயற்சி கடினமானதாக If you காணப்படும். cannot be faithful to God, you cannot persevere. நீங்கள் தேவனுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக இல்லை என்றால் உங்களால் அந்த விடாமுயற்சியை நீங்கள் செயல்படுத்த முடியாது. And finally, கடைசியாக a believer survives in the world through prayer that recognizes that justice will ultimately come when the Lord returns. கிறிஸ்து திரும்ப வரும்போது நீதி அங்கீகரிக்கப்பட்டு விசுவாசியினுடையதான ஜெபத்தின் மூலம் உலகில் தப்பி பிழைக்கிறார். Amen. Amen. You need to continue in prayer knowing that when Christ comes you will get justice. நீங்கள் உங்களுடைய ஜெபத்திலே தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். எப்படி என்றால் இயேசு கிறிஸ்து வருகிறதான போது அவர் நீதியை வழங்குவார் என்கிறதான நம்பிக்கையிலே. Jesus is coming back again. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். In the meantime we are called to pray for the return of Jesus. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நான் ஜெபிக்கிறதற்கு என்று Hold அழைக்கப்பட்டிருக்கிறோம். on to faith. நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். Hold on to purity. நீங்கள் தூய்மையில் நிலைத்திருங்கள். And for every trouble
எல்லா பாடுகளுக்கும் God will bless you. தேவன் ஆசீர்வதிப்பார். God will reward you. தேவன் உங்களுக்கு பலனளிப்பார். Can you just submit yourself to this word of God? இந்த கேட்டதான இந்த வார்த்தையின் மத்தியிலே தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு Tell கொடுக்கலாமா? God, I surrender myself for holy living. ஆண்டவரே, ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு I தருகிறேன். surrender myself for persevering until the end. கடைசி வரையிலும் விடாமுயற்சியோடு இருக்கிறதற்கு என்னை நானே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு I கொடுக்கிறேன். know I am facing injustice. நான் ஒரு அநியாயத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிறது எனக்கு But I தெரியும். know when you come, you will give me justice. ஆனால் நீர் வருகிறதான ஒரு நீதியை நீர் வழங்குவீர் என்பதும் எனக்கு Can you தெரியும். just submit yourselves? உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு We are கொடுக்கலாமா? going to pray with you. உங்களோடு நாங்கள் ஜெபிக்க And as we விரும்புகிறோம். pray, God is going to hear your supplication, and God is going to reward you, and God is going to answer you. நீங்கள் ஜெபிக்கிறதான போது உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் தேவன் கேட்டு உங்களுடைய ஜெபங்களுக்கு அவர் பதிலளிப்பார்.